இப்போ நாங்கள் வனகன் படம் ஒன்று பார்த்தோம். ரொம்பவே அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் பற்றி சொல்லியே தீரணும். எப்போவுமே லைக் அவங்களோட ஃபஸ்ட்டு மூவிலேருந்து இந்த படம் வரைக்கும் எப்போவுமே சமுதாயத்துக்கு என்ன ஒரு நல்ல கருத்து சொல்லலாம், சோஷியல் அவேர்னஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு படத்தோட மூலயமா பண்ணிவிட்டு. ஸோ இந்த படத்தில் அவங்க 100% பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அருண் விஜய் சார் பற்றி வந்து சொல்லியே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் அவங்க அவங்க ஆக்டிங் வந்து பார் எக்ஸலண்ட்டாக வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே போயிட்டு பார்க்குற விஷயம். டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப நல்லா சவுண்டாக இருக்குது. படம் வந்து நல்லா என்டர்டெய்னிங். ஸோ போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து தேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ போங்க, கோ டு யுவர் நியர் தேட்டர் அண்ட் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. சுரேஷ் காமாட்சி சாரோட ப்ரொடக்ஷனில் அருண் விஜய் சார் நடிச்சு பாலா டைரக்ஷனில் இந்த படம் வணங்கான் அப்படின்ற ஒரு படம். பாலாவோட வரிசை அந்த படங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தெரியும், அது ஒரு கதாபாத்திரங்கள், அதாவது கதையை தாண்டியில் வந்து ஒரு கதாபாத்திரங்கள் தான் கதையை வந்து நவுத்திட்டு போவோம். ஸோ கதாபாத்திரத்தோட ஆழம், அதுக்கப்புறம் வந்து அதோட ரணம், அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த கதையை வந்து இன்னும் வந்து பலமாக எடுத்துருப்பாரு. அதே மாதிரி வந்து அவரோட வரிசையில் வந்து வணங்கான ஒரு படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த தடவை ஒரு அவரோட படங்களில் வந்து எந்த ஆர்டிஸ்ட் யாரும் நடித்தாலும் சரி வந்து அதோட கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருவார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அருண் விஜய் சார் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக வந்து நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எப்படி சொல்லணும்னா ஒரு இயக்குனரோட நடிகர் அப்படின்றது எல்லா படத்துலையுமே ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. எல்லா படங்கள் இதுக்கு முந்தின படங்கள் எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இயக்குனர் பாலா கூட வந்து இணையத்தில் வந்து அது எந்தளவுக்கு வந்து அவரோட பரிணாம வளர்ச்சி வந்து கொடுப்பான்றது சொல்லவே வேணாம். அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஆழமாக இது ஒரு டைலாகே பேசாமல் ஒரு முகபாவனையிலே எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து அதுவும் அதிகமாக கொடுக்காம அதை கரெக்டாக அளவாக கொடுத்துறதுல வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இசை அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் குமார் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாம்சிஎஸ் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கூட நடித்த நடிகர்களும் சரி, ரோஷினி பிரியா இருக்கட்டும், அது ரீதா, அது தங்கச்சியாக நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அவங்க பங்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மிஸ்கின் சார், சமுத்திரக்கனி சார் எல்லாருமே வந்து ஒரு இயக்குனர் பாலாவோட பார்வையில் வந்து இந்த கதையை நேராக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாலா சார் படம்னாலே எப்போவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பாலா சாரோட பெரிய ஃபேன் நான். அதில் இந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தங்கச்சி இன்டென்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி டீப்பாக சொல்லியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து இட்ஸ் டோட்டலி வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும். ஆக்டர்ஸும் அதே மாதிரி தான். அருண் விஜய் சார்லேருந்து 2 ஹீரோயின்ஸ்லேருந்து தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே, சமுத்திரக்கனி சார், மிஷ்கின் சார் எல்லாருமே வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். வணங்கான் உடைய சிறப்பு காட்சி பார்த்தோம். எப்போவுமே பாலா சார் வந்து ரொம்ப 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 அவருடைய படங்களில் ரொம்ப தனித்துவமான ஒரு படமாக அது இருக்குது. அவர் நடிகர்களில் நடிப்பு வாங்குற விதமாகட்டும், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிறைய நல்ல புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாலா சாரோடைய முத்திரையோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தோடு ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப டைட்டான அந்த படம் ரொம்ப கிரிப்பான ஸ்டைலில் இருக்குது. நிறைய இடங்களில் கண்களுங்க வைக்கிறாரு. நிச்சயமாக பாலா சாரோடைய ஒரு கம்பேக் படாது. எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும். சுரேஷ் காமாட்சி மாநாடு தொடர்ந்து நல்ல படங்களுடைய தயாரிப்பாளர். இசை ஜிவி ஆகட்டும், சாம்சிஸோட பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எல்லோருமே பார்க்க வேண்டிய இன்றைக்கி தேவையான ஒரு படம். வாழ்த்துக்கள்.
ஸோ இப்போ தான் வணங்கான் படம் பார்த்துருக்கோம். பாலா சாரோட படம்னாலே நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்டலான விஷயம் இருக்கும். பிகாஸ் நம்ம பார்க்காத ஒரு கம்யூனிட்டி, அதோட பெயின், அது வந்து நம்ம கூடியே இருந்து பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாலா சாரோட ஒவ்வொரு படமுமே. அண்ட் எனக்கு பர்சனலாக அவரோட ஒவ்வொரு படமுமே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எனக்கு வணங்கான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் இட். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருண் விஜய் சார் ஸ்பெஷலி அவருக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஹீஸ் டன் அ ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் வில் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். படம் இப்போ தான் பார்த்தேன். உண்மையால ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அருண் விஜய் சார் வந்துட்டு ஒரு ஃப்ரேம்லேயும் வாழ்ந்திருக்காரு. ஸோ இது ரொம்ப ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இது பாருங்கள். ஸோ யா, தேங்க்யூ. நாச்சியார் படத்தில், அண்ணனுடைய படத்தில், பாலா அண்ணன் படத்தில் இதே அட்வொகேட் ரோல் தான் கொடுத்தாரு. பட் அதனுடைய கதையமைப்பு செட்டப் வேறு. இந்த வணங்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட, அதுவும் நம்மளை மாதிரி எல்லா நிறைகளாக இருக்கிற ஒரு மனிதர்களை விட இயற்கையிலேயே மாற்றுத்திறனாளிகள், அதில் ஒரு வக்ர உணர்வோடு பார்க்குற அந்த மனித மிருகங்கள், காட்டில் தான் மிருகம் உலாவும். பட் நாட்டில் அந்த மனித மிருகங்களுக்கு அதை எப்படி அந்த முள்ளால் எடுக்கிற மாதிரி வைரத்தை டைமண்ட் கஸ்த டைமண்ட்ற மாதிரி அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா தான் சமுதாயத்தில் அந்த தவறு செய்கிறவர்கள் பயப்படுவார்கள், தவறு செய்ய அஞ்சுவார்கள். சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கணும், காவல்துறை இன்னும் தண்டனை கடுமையாக இருக்கணும். அப்போ தான் குற்றவாளி வெளியில் உருவ முடியாது. ஏன்னா 10 கொலை பண்ணிட்டு வெளியில் வரான். ஒரு போதை, அந்த போதை கலாச்சாரம், சர்வதேச கும்பல் தலைவன் இங்கே கைது செய்கிறாங்க. குடிச்சிட்டு அப்பாவை வெட்டுறான், அம்மாவை வெட்டுறான், பொண்டாட்டியை வெட்டுறான், ரோட்டில் படுத்து கிடக்கிறான். அப்புறம் இந்த 7 வயசு 8 வயசு மலராத அந்த முட்டு, அந்த சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகளை இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக இது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திருக்காரு. இது சமூகத்தின் இன்றைக்கி நிலவுகிற பிரச்சனைகளை தனக்கே ஒரு பாணியில் எடுத்திருக்கார் அவர். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய ரைட்டர். அவர் சொல்கிற மாதிரி பாலா ஒரு மிகச்சிறந்த கலைஞர், ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. சமூகத்துக்கு இன்றைய தேவையை கருதி ஒரு பெண்களினுடைய ஒரு பாதுகாப்பு, பெண்களை எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்தின் பார்வையில் அவர் செஞ்சிருக்கார். இது ரொம்ப எல்லாரும் வரவேற்க வேண்டிய படம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. பொதுவாக பாலா சார் படங்களில் எல்லாருமே நல்லா நடிப்பாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த படம் வந்து இன்னும் அதோடைய அடுத்த கட்டத்துக்கு போய் அருண் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு லைஃப் டைம் ஒர்க்கு. அந்த ரோஷினி, கதை நாயகியாக இருக்கக்கூடிய ரோஷினி, ரித்தா, தங்கையாக வருகிற ரித்தா, இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸு. குட்டி 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 கேரக்டர்ஸோடைய நடிப்பு எல்லாமே வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. மிஸ்கின் சார், சமுத்திரகனி சார் எல்லாருமே இந்த படத்துக்கு பிரமாதமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி சமகாலத்தில் இந்த படம் பேசக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசுது. அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு குரலாக, பாலாசாருடைய ஒரு குரலாக, அவரோட ஸ்டைலில் ஒரு குரலாக ஒலிக்குது. அதனால் சமகாலத்தில் நாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு படமாக வணங்கான் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து குடும்பமாக சென்று நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பொங்கலில் குடும்பமாக போய் வணங்கானை பார்த்து கொண்டாடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ பாலா சார், ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் இந்த படம். லவ் யூ பாலா சார், தேங்க்யூ. நான் இந்த வணங்கான் படத்தோட கலை இயக்குனர் ஆர்கே நாகு. இந்த படத்தில் வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவுட்புட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்களோட நான் 2-3 தடவை பார்க்குறேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வணங்கான் மூவி பார்த்துட்டு இருக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் தரலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் இவோக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஐ டோன்ட் நோ, எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். எனக்கு எங்கேருந்து ஆரம்பித்து யாரை எப்படி வாழ்த்ததுன்னு தெரியல. அவ்வளோ அமேசிங்காக எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்ஸ் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. Particularly in the hero Arun Vijay sir and both the heroines, they've done like an amazing job.
they've kept you like keen. You keep looking at the screen. அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு படம். அண்ட் படம் ஆப்வியஸ்லி பாலா சாரோட சிக்னேச்சர் மூவி, தட்ஸ் ஆல் சிக்னேச்சர் ஸ்டைல் இஸ் தேர் எல்லா இதுலேயும். பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக் சாங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது இது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாலா சார் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் இஸ் அ ட்ரீட் டு வாட்ச். ஸோ தட்ஸ் அபவுட் இட். எல்லாரும் வாழ்த்துறேன் இந்த தேங்க்யூ. முதல்ல பாலா சாரும் ஏஎல் விஜய் சார்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். காரணம் தான் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸ்டேஜ் ஆக்டிங் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஒரு வில்லன் ரோலுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஒரு சேலஞ்சாக இருக்குது. சேலஞ்ச் எடுத்துகிட்டு தான் செய்யணும். ஸோ அதுக்காக தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆக்சுவலி நான் எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, பிகாஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தியேட்டர் தான் செய்வாங்க. ஸோ சாரி ஃபார் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அண்ட் ஆல் தட், பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வணங்கான் படத்தில் பாலா சார் டைரக்ஷனில் நான் நடித்ததே ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அவர் அந்த இவங்களுடைய அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இது அவரை மாதிரி செதுக்கி எங்களை உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் ஒவ்வொன்று வரும், அவார்டு வாங்கும், அதில் பேரும் புகழும் கிடைக்கும். அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் பொழுது நிறைய பேர் அவர் தூக்கி விடுவார். நான் இவ்வளோ தூரம் இந்த படத்தில் இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து போகிறோம்னு. அப்படியே சிவாஜியை பார்த்துட்டோம், உயிரோடு இருக்கார் சிவாஜி. அது ஆண்டவர் செஞ்ச புண்ணியம் எனக்கு ஒன்றும் தெரியாது, கடவுளுடைய அருள் சார். ஆண்டவனுடைய இதனால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ஆதரவும் அன்பு எனக்கு தேவை, மக்கள் ஆதரவும் தேவை. முதல்ல சுரேஷ் காமாட்சி சாருக்கு வாழ்த்துக்கள், ஃபாலோட் பை த கிரேட் பாலா சார். அதுக்கப்புறம் படத்தின் நாயகன் அருண் விஜய், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், சாம் சிஎஸ், இன்னும் இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாங்கள் பிடிஜி யூனிவர்சலில் அருண் விஜயை வச்சு தயாரிச்சிருக்கிற ரெட்டத்தலைங்கிற படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய அடுத்த படத்தின் நாயகனுடைய ஒரு ரொம்ப மைல்ஸ்டோன் படம், பாலா சார் டைரக்ட் பண்ண அருண் விஜய் நடிக்க அப்படின்னு ஒரு படம் வரும்போது அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் பெருசாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அது நல்லபடியாக அமையணுன்ட்டு நான் நினச்சேன். இது வெற்றி அடைஞ்சால் எங்களுடைய படத்துக்கும் அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். எங்களுக்கு வியாபார ரீதியாகவும் மக்கள்கிட்ட அருண் விஜயுடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரியும் தியேட்டருக்கு வரணுன்ட்டும், அருண் விஜயுடைய அடுத்த படம் இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த படம் ஒரு படிக்கல்லாக இருக்கும்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட இந்த படம் வீணடிக்கலை. இது முற்றிலும் ஒரு பாலா சார் படம். டைரக்ஷன் ரீதியாக பார்க்கும்போது இது முற்றிலும் ஒரு அருண் விஜய் படம், ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ரீதியாக பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு பாலா சார். பாலா சாருடைய படத்தை ஒரு மீட்டரில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த பாலா சாருடைய ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்து வரீங்களோ அது இந்த படத்தில் அளவுக்கு அதிகமாக சிறப்பாகவே இருக்குது. பிரமாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இது எல்லாரும் தியேட்டரில் பார்த்து இதை பெரிய வெற்றி படமாக்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நமக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ். ஸோ வெரி தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. யார் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ், இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது இட்ஸ் அ வெரி பெரிய விஷயம் நமக்கு. எல்லோரும் நல்ல ரிவ்யூ தந்தாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் டு பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருமே யூஸ்வலி பாலா சார் படம் அந்தாலே பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு அப்புறம் நமக்கு வந்த ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த படம் என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் தான்.
ஸோ மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ, இங்கே வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க நமக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாலா சாரோட அந்த ரெகுலர் ஸ்டைலில் இருந்தாலும் வழக்கமாக பாலா சாரோட படங்கள் விமர்சனத்துக்கு பல விதங்களில் இடம் கொடுக்கும். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் வைஸாகவும் இது டோட்டலி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குன்றது சந்தோஷமான விஷயம். அவரோட பெரிய ஃபேனாக இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் ஒரு சினிமாக்குள்ளே இருக்குன்றதை தாண்டி ஒரு ஆடியன்ஸாக நம்மளை வந்து நிறைய எங்களில் இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிச்சு. நன்றி சார். சுரேஷ் காமாஜி சார், இந்த மாதிரியான படைப்புகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெரிய இயக்குனர்கள் ஜெயிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் சொசைட்டிக்கு அது கரெக்டாக போய் சேருது. அந்த வகையில் நீங்கள் ஒரு விஷயத்த எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, நன்றி. தென் இதில் நடித்த எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே, அந்த ஹீரோவோட சிஸ்டர் அண்டு எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே அஸ்யூஷுவல் பாலா ஸ்டார் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அருண் விஜய் அண்ணா சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனோட பார்த்து தடையற தாக்க படத்தில் மகிழ் திருமேன் அண்ணன் அவர் மூலமாக அறிமுகமாகி அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்து பழகி இப்போ வரைக்கும் அவர் அதே இளமை, அதே துடிப்பு, அதே எனர்ஜி, அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்கிறாரு. ஒன்ஸ் அகெயின் ஹி ப்ரூவ்ட் இட். ஸோ அவருக்காகவும் ஹாப்பி. நல்ல ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வணங்கான். தியேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ.